வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மூளை சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் வழங்கியவரின் உடலுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அஞ்சலி செலுத்தினார். சமூக வலைதள லைக்குகளுக்காக பாண்டி மெரினா கடற்கரையில் ஆபத்தான பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் போலீஸ் நடவடிக்கைக்கு பின் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பிறந்த நாளையொட்டி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மூளை சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் வழங்கியவரின் உடலுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அஞ்சலி செலுத்தினார். புதுச்சேரி சேலியமேடு டிஎன் பாளையத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன். இவரது மகன் 45 வயதான வரதன் கடந்த 24ஆம் தேதி சேலியமேடு பகுதியில் விபத்துக்குள்ளாகி தலையில் காயமடைந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது மூளை மரணம் அடைந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவரது மனைவி வசந்தி, மகள்கள் ஷீலா தேவி, முகிஷா மற்றும் குடும்பத்தினர் வரதன் உடல் உறுப்புகளை மருத்துவமனைக்கு தானமாக வழங்க முன்வந்தனர். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் முதுகலை நிறுவனத்தில் அறுவை சிகிச்சை மூலம் அவரது உறுப்புகளான சிறுநீரகங்கள், கண்விழிகள் எடுக்கப்பட்டன. சிறுநீரகங்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கும், கண்கள் இந்திரா காந்தி மருத்துவமனைக்கும் ஒதுக்கப்பட்டன. இதனை கௌரவிக்கும் வகையில் அரசு சார்பில் கலெக்டர் குலோத்துங்கன் மருத்துவமனைக்கு சென்று வரதன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அரசு செயலர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை மற்றும் நல்வாழ்வு இயக்குனர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ், மக்கள் தொடர்பு அதிகாரி ஹர்ஷவர்தன் சர்மா, குறைதீர்ப்பு அதிகாரி ரவி, மருத்துவர்கள் மற்றும் சோட்டோ குழுவினர் அஞ்சலி செலுத்தினர். சமூக வலைதள லைக்குகளுக்காக பாண்டி மெரினா கடற்கரையில் ஆபத்தான பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் போலீஸ் நடவடிக்கைக்கு பின் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பாண்டி மெரினா கடற்கரையில் வாலிபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் ஆபத்தான சாகசத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சாகசத்தை அவர் வீடியோவாக பதிவு செய்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டதால் அது சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலானது. இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சாகசத்தில் ஈடுபட்டவர் புதுச்சேரியை சேர்ந்த தீபக் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் அவரது ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும் போக்குவரத்து துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்த நிலையில் தனது தவறை உணர்ந்த தீபக் வீடியோ மூலம் மன்னிப்பு கோரியுள்ளார். அந்த வீடியோவை போக்குவரத்து போலீசாரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். அதில் அவர் கூறுகையில், போக்குவரத்து விதிகளை மீறி பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக சாகசத்தில் ஈடுபட்டது மிகப்பெரிய தவறு. அதை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதும் தவறான முன்னுதாரணமாகிவிட்டது. இனி இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டேன். என்னை போல யாரும் இப்படியான ஆபத்தான சாகசங்களில் ஈடுபட வேண்டாம் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் கவனம் பெறுவதற்காக ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதன் விளைவுகளை எடுத்து காட்டுகிறது. என்னோட பேர் தீபக்கு. நான் பாண்டி மெரினாவில் என்னோட கேடிஎம் பைக்கில் பொதுமக்களை அச்சுறுத்தும் போது பைக் சாகசத்தை செஞ்சேன். இதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி தவறான உதாரணமாக ஆகிடுச்சு. அந்த வீடியோ பார்த்து என் வண்டி நம்பர் பார்த்து டிராஃபிக் போலீஸார் என் மேலே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சாங்க. நான் என் தவறை உணர்ந்துட்டேன். இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன். என்னை போலீஸ் யாரும் இந்த மாதிரி செய்யாது. அப்படி செஞ்சால் போலீஸும் உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இது என் உயிருக்கும் ஆபத்து, மற்றவங்க உயிருக்கும் ஆபத்து. இனிமேல் யாரும் இந்த தப்பே செய்யாதுங்க. வண்டி வேகமாக ஓட்டாதுங்க. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பிறந்த நாளையொட்டி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டமாக ரெட்டியார்பாளையத்தில் உள்ள எல்ஜேகே தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் முதன்மை செயலாளர் சுரேஷ், செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், அனிதா, மகளிர் அணி துணைத் தலைவி, மாநில பொதுச் செயலாளர் ராகினி, மாமதிராஜன், மணிமேகலை, மகளிர் அணி செயலாளர்கள் ஜெகதீஸ்வரி, மாநில பொதுச் செயலாளர் கலியுகராணி, சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் அப்துல் வஹாப், மூத்த நிர்வாகி ஜெயசங்கர், முருகையன், மீனவர் அணி தலைவர் குமரன், தொண்டர் அணி தலைவர் மதன், இளைஞர் அணி தலைவர் பிரகாஷ், துணைத் தலைவி பத்மபிரியா, அருள் தந்தை ரோஜர் ஆம்ப்ரோஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் 3 மதங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அப்போது செல்போன் மூலம் வீடியோ காலில் வந்த ஜேசிஎம் அவர்கள் ஹாப்பி பர்த்டே என்ற பாடல் பாடி உற்சாகமாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களும் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர்.
புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் ஒரு பகுதியாக 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ உத்தரவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பின் ஒரு பகுதியாக 2026-27 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ உத்தரவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஒரு வெளிநாட்டு மொழி மற்றும் 2 பிராந்திய மொழிகளை படிக்க அனுமதிக்கும் இந்த மும்மொழி திட்டம் ஆங்கிலத்தை தக்க வைத்துக் கொண்டு பிரெஞ்சு மொழியை நீக்குவதற்கு வழிவகுக்கும் என்று சிவா அறிக்கையில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முடிவு புதுச்சேரியின் தனித்துவமான பிரெஞ்சு கலாச்சார அடையாளத்தை சிதைத்து உள்ளூர் சமூகங்களின் உரிமைகளை பாதிக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். பிரெஞ்சு மொழி ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் வாழ்வாதாரத்தில் ஏற்படும் தாக்கம் குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார். இந்த நடவடிக்கை நாட்டின் பன்முகத்தன்மைக்கு அச்சுறுத்தல் என்று கூறிய அவர் இந்த முடிவை உடனடியாக திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகளை கண்டித்தும் மொழி உரிமைகளை பாதுகாக்கும் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலத்திற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பேட்டியளித்துள்ளார். மத்திய அரசின் கல்வி தொடர்பான திடீர் அறிவிப்புகள் மாணவர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்மொழி கொள்கையை கட்டாயமாக அமல்படுத்தும் முயற்சி மாணவர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தும் என கூறினார். அரசு பள்ளிகள் மட்டுமன்றி தனியார் பள்ளிகளிலும் இது அமல்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்பதால் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் தனி கல்வி வாரியம் இல்லாததால் தமிழகத்தின் கல்வி நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கொண்டு வந்த இருமொழி கொள்கையே மாணவர்களுக்கு சிறந்ததாக இருந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் தனியார் பள்ளிகள் மீது போதிய கண்காணிப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்தார். அரசு விடுமுறை அறிவித்த பின்னரும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது மாணவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என கூறினார். ஆதி திராவிடர் உள்ளிட்ட மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கல்வி உதவித்தொகைகள் முறையாக சென்றடைவதில் குறைபாடுகள் உள்ளதாகவும் இதுகுறித்து கல்வித்துறை அதிகாரிகள் தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையில் முழுமையான சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை மட்டுமே அமல்படுத்த அரசு தெளிவான அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் அன்பழகன் வலியுறுத்தினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் மகளிர் அணி சார்பில் பொதுமக்களுக்கு பழரசம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் புதிதாக உருவாகி புதுவை மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரின் ஆதரவாளர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி சாலையில் அமைந்துள்ள நாதன் திருமண மண்டபம் அருகில் காமராஜர் நகர் தொகுதி மகளிர் அணி துணை செயலாளர் மணிமேகலை அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு தர்பூசணி பழச்சாறு மற்றும் லெமன் பழச்சாறு வழங்கப்பட்டது. பழச்சாற்றை வாங்கி பருகிய பொதுமக்கள் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு தங்களது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த மகளிர் அணியினர் விஜயலட்சுமி, நாகஜோதி, கலைசெல்வி, சித்ரா, ரஞ்சிதா, ராஜலட்சுமி, சுமித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் ஜீவா நகர் பகுதி ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் உணவு கிடைக்காமல் பொதுமக்கள் திணறி வருகின்றனர்.
புதுச்சேரி தொழிற்பேட்டை பகுதிகளை சுற்றியுள்ள உணவகங்களில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்கள் கிடைக்காததால் பல ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் உணவு கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சிலிண்டர் விநியோகத்தில் ஏற்பட்ட தடங்களால் ஹோட்டல் உரிமையாளர்கள் மாற்று வழிகள் இல்லாமல் கடைகளை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக சிறிய அளவிலான உணவகங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தினசரி உணவிற்கு ஹோட்டல்களை நம்பியிருக்கும் தொழிலாளர்கள் மற்றும் பயணிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சில இடங்களில் உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து வணிக சிலிண்டர்களின் விநியோகத்தை சீரமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் 25 ஆண்டு காலமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சியுடன் சிறந்த முறையில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பேந்தன் 2026ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கத்தில் 25 ஆண்டு காலமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சியுடன் சிறந்த முறையில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பேந்தன் 2026ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டது. இந்த பேந்தன் 2026 ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்கள் தங்களின் பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மாறுவேடம், வாய்ப்பாட்டு, நடனம், நாடகம், பரதநாட்டியம், யோகா, கராத்தே, ட்ரம்ஸ், கீபோர்டு மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றனர். மேலும் புதுச்சேரியில் முதன்முறையாக எந்த கல்வி நிறுவனமும் இதுவரை செய்திடாத வகையில் ரோபோட்டிக்ஸ் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் G20 ரோபோட் டாக் மக்களின் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடப்பது, ஓடுவது, கைகளை உயர்த்துவது மற்றும் டான்ஸ் ஆடுவது என மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் மனங்களை கொள்ளை கொண்டது. SRK மேல்நிலைப்பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் புதுமையான கருத்துகளுடன் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் முயற்சியில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பள்ளிக்கான புதிய AI அடிப்படையிலான இணையதளம் மற்றும் தனிப்பட்ட மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விழாவில் SRK பள்ளியின் நிறுவனர் தியாகராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் டாக்டர் மகேந்திரன் விழாவிற்கு தலைமையேற்றார். பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி சங்கீதா பள்ளி ஆண்டு விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தினார். விழாவில் KG மாணவ மழலை செல்வங்களின் ஃபேன்சி ட்ரெஸ் நிகழ்ச்சியானது புதுவிதமான முறையில் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இருபெரும் இதிகாசங்களின் முக்கிய கதாபாத்திரங்களாக மாறுவேடமிட்டு வந்து விழா மேடையில் ஒருங்கிணைந்து நின்று காட்சி தந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றது. மால்கம்பம் விளையாட்டு பிரிவில் டெல்லியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸில் பள்ளியைச் சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் கமலேஷ் பங்கேற்று பள்ளியின் சார்பாக தனது திறமையை வெளிப்படுத்திய நிகழ்ச்சியை இவ்விழாவிலும் சிறப்பாக வெளிப்படுத்தி அனைவரையும் மெய்சிலிர்க்க செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பேந்தன் 2026ஆம் ஆண்டு விழா மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த மேடையாக அமைந்ததுடன் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மூளைசாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானம் வழங்கியவரின் உடலுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அஞ்சலி செலுத்தினார். சமூக வலைதள லைக்குகளுக்காக பாண்டி மெரினா கடற்கரையில் ஆபத்தான பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் போலீஸ் நடவடிக்கைக்கு பின் தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் பிறந்த நாளையொட்டி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் நிர்வாகிகள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.